எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்தோட அதிபர் பச்சமுத்துவுக்கு நெருக்கமான நபரா திகழ்ந்த வேந்தர் மூவிஸ் மதன் தற்கொலை செய்து கொள்வதா கடிதம் எழுதி வச்சுட்டு மாயமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பட தயாரிப்பாளர் வேந்தர் மூவிஸ் மதன் வாட்ஸ்அப்ல கடிதம் ஒண்ணு வெளியிட்டு தன்னுடைய செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்திருக்காரு. அவர் அனுப்பிய கடிதத்துல தான் காசிக்கு சென்று கங்கையில சமாதி அடைய போறதா மதன் எழுதியிருக்காரு. இதனால தமிழகத்துல பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு. காசி நகர் முழுவதும் அவருடைய புகைப்படத்தோட போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. யார் இந்த மதன் தெரியுமா? குமரி மாவட்டத்துல உள்ள சுசீந்திரத்தை சேர்ந்தவர் மதன். இவர் தனியார் கல்லூரிக்கு மாணவர்களை சேர்த்து விட்டு கமிஷன் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தோடைய பாரிவேந்தரை சந்திச்சு பழகிருக்காரு. அதன் பின்னாடி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திற்கு ஆள் சேர்க்கும் வேலையையும் செஞ்சிருக்காரு. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு வேந்தர் மூவிஸ் அப்படிங்கிற பெயர்ல பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தொடங்கி லிங்கா, பாயும்புலி, பாண்டிய நாடு போன்ற படங்களையும் விநியோகித்திருக்காரு. இதன் மூலமா மதன் வேந்தர் மூவிஸ் மதன் அப்படிங்கிற பெயரோட வலம் வந்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மதன் காசியில சமாதி அடைய போறதாக கடிதம் எழுதி வச்சுட்டு மாயமாயிருக்காரு. மதன் தன்னுடைய கடிதத்துல, என்னிடம் கல்லூரி சேர்க்கைக்கு பணம் தந்தவங்க, என்ன நம்பி சினிமாவில முதலீடு செஞ்சவங்க யாரும் பயப்பட வேண்டாம். உங்க பணம் முழுவதும் எஸ்ஆர்எம் நிறுவனத்துல பாதுகாப்பா இருக்கு. நீங்க கொடுத்த பணத்தை எல்லாம் முறையா அவர்கள்கிட்ட நான் சேர்த்துட்டேன். நீங்க பெற்றுக்கலாம் அப்படின்னும் எனக்கு பெயர் கொடுத்தவர் வேந்தர் தான். அவருக்காக நான் எதையும் செய்தேன். பல்கலைக்கழகத்திற்கு ஆள் சேர்க்கறதுல இருந்து சினிமா, அரசியல் அப்படின்னு அனைத்து வேலைகளையும் செஞ்சேன். ஆனா தற்போது யாருக்காக இதையெல்லாம் செஞ்சனோ அவருக்காகவே போறேன். நான் இல்லனாலும் என்னுடைய உயிர் நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் முன்னிலையில அனைத்தையும் வெளியில கொண்டு வருவாங்க அப்படின்னு வேந்தர் மூவிஸ் லெட்டர் பேட்ல எழுதி வச்சிருக்காரு. மதனுடைய முதல் மனைவியும் இரண்டாவது மனைவியும் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகார்ல எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தொடர்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மதனை தேடி காசிக்கு ஒரு குழு சென்றிருக்கு. காசி நகர் முழுவதும் மதன் புகைப்படத்தை ஒட்டி தீவிரமா தேடி வராங்க. இந்த நிலையில எஸ்ஆர்எம் குழும தலைவர் பாரிவேந்தர் வீட்டுக்கு முன்னாடி 20க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மதன் கிட்ட தங்களுடைய பிள்ளைகளுக்கு எஸ்ஆர்எம் மருத்துவ கல்லூரியில சீட் வாங்கி தர்றதா சொல்லி லட்சக்கணக்கில் பணம் வாங்கியதா புகார் சொன்னாங்க. ஆனா இது பத்தி சொன்ன பாரிவேந்தர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திற்கோ மதனுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால தமிழகத்துல பெரும் பரபரப்பு நிலவிட்டு வருது. புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு என்று சொல்லி பலகை வைக்கின்றதா? அங்கே வைக்கப்பட்டிருக்கலாம் பலகை, அதையும் மீறி புகைப்பிடிக்கிறது பலகை.